கடகராசி நேயர்களுக்கு இந்த சர்ப்ப பயிற்சி ராகு கேது பயிற்சி பார்க்கணுன்னா அயனசயன போகத்தில் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட இந்த 2ஆம் வீட்டில் கேது உட்காந்துருப்பார். அதனால் அதே மாதிரி ராகு 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே சொல்லலை. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு? சந்திரனுக்கு எல்லா காலத்துலேயும் பெனிஃபிட்டு. சந்திரனுக்கு நட்சத்திரமே சொல்லக்கூடியது. அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் உங்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு சனி புதன். அப்புறம் உங்களுக்கு என்ன நிலைமையில் நீங்கள் இது வரைக்கும் கடன்லேயே ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அது உண்மையாக எனக்கு தெரியாது. இப்படியே போயிட்டு கடனில் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. சத்தம் போடாமல் வீடை வாங்கிடுவீங்க. எப்படி வாங்கினீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி சொத்து பத்து எஸ்டேட்டு அதில் இப்படியே ரொட்டேஷனில் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. வியாபாரம் தந்திரமாக பண்ணி பணம் கொட்ட வைப்பீங்க. இதெல்லாம் வரக்கூடியது. ஏன்னா தோஷம் அடியோடு போயிடுது. எங்கே தோஷம் போயிடுது? அங்கே அயன தினசத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த குரு அங்கேருந்து நேராக பார்க்குறாரா இல்லையா 8ஆம் வீட்டை, எவ்வளோ தோஷம் போகிறது. அதனால் தோஷம் போகிறதுனால மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்காத பணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் கைக்கு ஒன்று நிற்காது. இப்போ பணம் நிற்கும். இத்தனை நாள் சம்பாதிச்ச பணம் தோஷமாக இருந்ததுனால எல்லாம் நிற்கும். இப்போ தோஷம் அறவே போயிடுது. சர்ப்ப தோஷம் அறவே எப்படி போடுது? குரு தான் பரமரண்ட்டாக பார்க்குறாரு. கடகத்து பாக்யாதிபதி குரு அப்படியே பார்க்குறாரு. தோஷம் போயிடுது. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? சனீஸ்வரன் முக்கியமான ஆளாச்சு, அது நல்லா பண்ணுறாரு. ஸோ ஷேர் ஹோல்டர் பார்ட்னர் லைஃப்பில் இப்படி பண்ணக்கூடிய பாக்கிய சனீஸ்வரன் பண்ணும்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. அதனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்க மட்டும் இல்லை, அந்த வீணாக கடன் இருக்குன்னு இந்த வாயால் புலம்பெல்லாம் அடியோடு போயிடும்.